ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சொலகம். நம்ம இன்னைக்கு பல்லவர் மார்க்கெட் வந்திருக்கோம். இது 100-200 வருஷம் ஓல்டான மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இது நவாப் பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் எவால்வ் ஆகி பெரிய மார்க்கெட்டாக உருவாச்சு சொல்கிறாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்பு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, கிச்சன் ஐட்டம்ஸ். ஸோ இந்த கடாய் நமக்கு ஸ்மால் சைஸ் 300 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் சைஸ் பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் மார்க்கெட் சின்னதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இங்கே எல்லா பொருட்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்லேயே இருக்குது. நம்ம ஒரு மனிதருக்கு தேவையான அத்தனை பொருட்களும் எனக்கு தெரிஞ்சு பல்லவர் மார்க்கெட்டில் வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் இது ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. 100 ரூபாய்க்கெலாம் உங்களுக்கு பெரிய பொருளே உங்களுக்கு தந்தாங்க. பார்த்திங்கன்னா செப்பல் ஐட்டம்ஸ். ஸோ இது உங்களுக்கு இந்த சேரெல்லாம் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் உங்களுக்கு 5Kலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. லேடிஸ் சைக்கிள், பாய்ஸ் சைக்கிள் எல்லாமே இங்கே இருந்துச்சு. சைஸும் பிராண்டும் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆச்சு. எல்லாமே புது சைக்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ். இதெல்லாம் மரபீரோ உங்களுக்கு. இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்தது. 5Kலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ரேக்ஸ் வச்சு சூப்பராக இருந்தது. டெலிவரியும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கலாம். இதெல்லாம் பழைய சாமான் பொருட்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பழையசுலேருந்து புதுசுலேருந்து எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ரோலிங் சேர்ஸ் இருக்குது நமக்கு. இங்கே இப்போ சோஃபா செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெரைட்டி இல்லை, நிறைய வெரைட்டி இருந்தது. நீங்கள் சின்ன ரோடில் தான் வச்சுருக்காங்க, எதுவுமே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவலில் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு 5K சொன்னாங்க. மொத்தமாகவே உங்களுக்கு 12K தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ்லாம் கூட ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஷோஃபா உங்களுக்கு 24K தான் சொன்னாங்க. இந்த விலைக்கு இந்த லுக்கோட எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அட்ராக்டிவாக ஒரு ஹாலில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பொருட்கள். நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு சின்ன கடை இல்லை ஹோட்டல் அந்த மாதிரினா இந்த ஏரியா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இங்கே செகண்ட் ஹேண்ட் பொருட்களும் இருக்குது, ஃபஸ்ட் ஹேண்ட் பொருட்களும் இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி எது வேணும் எது வேணாம், இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் ரேக் வாங்கி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஷ் தூண்டில் போடுற ஐட்டம். இது நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே எல்லா பொருளுமே வாங்கிக்கலாங்க. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குது. பீரோ, கட்டில், மளிகை சாமான், அப்புறம் இரும்பு சாமான், அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், டப்பா எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம டி நகர் போகிற மாதிரி இங்கே கூட எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். இங்கே வெஜிடபிள்ஸ் அப்புறம் இங்கே பூண்டு, மிளகாய் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் மிளகாய் வாங்கும்போது இடம் சரியாக போடலைன்னு ஃபீல் பண்ணாங்க. மேபி சில பேர் இடம் சரியாக போட மாட்டாங்க போல். மற்றபடி மோஸ்ட்டாக எல்லாம் நல்லா தான் போட்டாங்க. குட்டி குட்டி சைக்கிள், சின்ன பசங்களுக்கான சைக்கிள். இது சின்ன சின்ன ஐட்டம்ஸ். செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸும் இருக்குது, ஃபஸ்ட் ஹேண்ட் ஐட்டமும் இருக்குது. ஆக்சுவலி இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களே விற்கிறாங்க. இது நாங்கள் மாம்பழம் வாங்கணும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம். நீங்கள் பார்க்குறது இப்போ ஸ்பைசஸ். இது 20 ருபீஸ் பேக்கெட் போட்டு எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எது எடுத்தாலும் 20 அந்த மாதிரி.
ஃபிஷ் பார்க்குறீங்க, அழகாக பேக்கெட்டில் போட்டு ப்ரைஸ் போட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கடை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடை இந்த ஊர் மார்க்கெட்டில். பாருங்கள், கிராமஃபோன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஃபோனு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 10 ரூபாய் காயின், பழைய காயின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் குட்டி குட்டி சிலைலாம் இருந்தது. கோல்டு பிளேட்டட் சிலை எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கடையில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சிலை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி குவாலிட்டி வைஸும் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அலாவுதீன் விளக்குலாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே நடராஜர் சிலை எல்லாம் அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல், நான் சொன்னதில்ல எல்லாமே பிராண்டட் எல்லாம் கலந்துருக்கு. நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கிச்சன் பொருட்கள்லாம் இருந்துச்சு. புதுசும் பழசுக்கும் உங்களுக்கு ஒரு 100 டிஃப்ரென்ஸ் வருதுங்க. பழசும் வாங்கிக்கலாம், புதுசும் வாங்கிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அது சைஸும் ஓல்டு நியூ அது மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. சைஸ் வைஸ் ஒரு 150 100 டிஃபர் ஆகுது பழசு புதுசுக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். கிளாக்லாம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நிறைய கலெக்ஷன் இருந்தது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாடி எல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி கலர் வைஸ் அழகாக நல்லா இருந்துச்சு. இந்த கடை கூறு கட்டி வச்சுருக்காங்க அழகாக. ஸோ நம்மளுக்கு மண் சட்டி அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. முறம் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது. நம்ம வந்து வாங்கிக்க மட்டும் நம்ம வரலாம். இங்கே பாருங்கள், களை வெட்டுறது அதெல்லாம் இருக்குது பாருங்கள். கிட்ஸுக்கான ஃபேவரட் செக்ஷன் வந்துட்டோம், பெட் செக்ஷன். நானும் இந்த செக்ஷனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேங்க. பாருங்கள், ஆனால் ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நமக்கு மாஸ்க் ரொம்ப முக்கியம். நான் மாஸ்க் இல்லாமல் போயிட்டேன். மாஸ்க் கொண்டு வந்துடுங்க. ஸோ நமக்கு எல்லாம் மோஸ்ட்லி நிறைய விதமான பெட்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரேபிட் செம்ம க்யூட்டுங்க. இது வந்து 1 300 சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு ப்ரைஸ் ரொம்ப ஓகேவாக தெரிஞ்சுது. ஏன்னா 1 300 எனக்கு தெரிஞ்சு இது வாங்கலாம். பேர் வந்து 600 வரும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு செம்ம க்யூட்டாக இருந்தது. டாக்ஸ் எல்லாமே ரொம்ப இது பாருங்கள், அஸ்கி எல்லாம் எக்ஸாஸ்டடாக இருந்துச்சு. வெயிலில் அதெல்லாம் தாங்க முடியல பாவம். காலையிலேருந்து செம வெயில். அதுதான் அது குழந்த அது படுத்துடுச்சு. இந்த அஸ்கி உங்களுக்கு தெரியும். எனக்கு இது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பாருங்கள். இது அப்படியே நான் கையை நீட்டினா அப்படியே வந்துடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி டாக்ஸ் லவ்வர் எல்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்தது. நம்ம அழகாக வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அழகாக வந்து வாங்கிட்டு அழகாக போயிடலாம். ரொம்ப ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் உங்களுக்கு கேஜ்லேயே போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கினா அப்படியே கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட. பார்த்திங்கன்னா நமக்கு புறா இருக்குது, ரேபிட் இங்கே பாருங்கள், கேட். இது வந்து குட்டி கேட். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எவ்வளோ எக்ஸாஸ்டடாக இருக்குன்னு. ரொம்ப நொந்துருச்சு பாவம் வெயிலில். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம கோழி பண்ண வைக்கணும்னா கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே இருக்குது. கோழி, வாத்து, வான்கோழி எல்லா டைப்பும் இருந்துச்சு. பாருங்கள், வந்து நீங்கள் வேணால் வந்து வாங்கிக்கலாம். இங்கே ப்ரைஸ்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா கூஸ்
ஒரு ஃபேமிலியே இருந்துச்சு இங்கே. இது 4K சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் இது வாங்கினா அப்படியே இந்த கேஜோடு கொடுத்துருவாங்க போல். பெரிய கேஜ் நீங்கள் தனியாக வாங்கணும். ஆனால் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது குட்டி குட்டியாக அழகாக இருக்குதுல்ல, க்யூட்டாக இருந்துச்சு இது. எல்லாம் கேஜிலே குட்டி குட்டி கேஜில் போட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா முள்ளம்பன்றி மாதிரி சின்ன சின்ன எலி. இது முள்ளம்பன்றி வகையில் தான் இது. பெட்டு ரெட் மாதிரி. இது பார்த்திங்கன்னா சேவல் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. இல்லை அழகாக இது. ஆக்சுவலி கைக்குள்ளேயே இது அடங்கிடும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாங்கி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம அழகாக வாங்கி இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துட்டு அது பாட்டு அதில் இருக்கும். நம்ம ஃபுட்டு அதெல்லாம் மாற்றிக்கலாம். நம்ம இன்டோர் அதில் வச்சுக்க அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், செம்ம சாஃப்டாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த குட்டி டக்லிங்ஸ்லாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு புறா இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு. நீங்கள் வளர்க்கணுன்னா வந்து வாங்கிக்கலாம். அழகாக இருந்துச்சு. அந்த டைப்புக்கு ஏற்ற ப்ரைஸ் சொன்னாங்க. அது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம கார்டன் லவர்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். பிளான்ட் செக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்களா, ரோஜா பூந்தோட்டம் பாட்டு போடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இங்கே ப்ரைஸ்லாம் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. நம்ம பக்கத்தில் இருக்க நர்சரிலாம் போனால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா தெரியும். இந்த ரோஸ்மேரிலாம் நமக்கு 30-40 அப்படி தான் சொன்னாங்க. நமக்கு ரோஸ் பாட்லாம் வரும் 50 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் நிறைய விதமான செடிலாம் இருந்தது. பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி, கனகாபுரம், பூச்செடி நிறைய இருந்தது, கருவேப்பிலை. இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஹேங் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, வெரைட்டியாக இருந்துச்சு. அழகு பிளான்ட்டு, கேக்டஸ், ரோஸ், இங்கே பார்த்திங்கன்னா சாமந்தி, நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த மார்க்கெட் ஃப்ரைடே மட்டும்தான் அவைலபிள். டைமிங் வந்து 6 மணிலேருந்து 10 மணி வரை நம்மளுக்கு 6 AM to 10 PM. ஸோ வந்து உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம்